தடுப்பூசி அட்டை கட்டாயம். சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்க வேண்டும். ஜேவிபி. தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். தங்க பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொல்லப்பட்டாலும் போராடுவோம். பேராயர் காட்டம். சீனா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது. கடும் அதிருப்தியில் அமெரிக்க அதிபர். மன்னாரில் 17 வயது பாடசாலை மாணவன் கைது. முருத்தட்டுவ தேரரின் நியமனம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் புதிய தடை விதித்த தலிபான்கள். அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk. சுற்றுலா செல்வோர் கட்டாயம் தடுப்பூசி அட்டைகளை தம்பசம் வைத்திருக்க வேண்டுமென அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தடுப்பூசி அட்டைகளை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கியமான சுற்றுலா மையங்களுக்கு செல்லும் போது பூரணமாக தடுப்பூசி ஏற்றப்பட்ட அட்டை வைத்திருப்பது இன்றியமையாதது என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறான சுற்றுலா மையங்களில் தடுப்பூசி அட்டைகளை பரிசோதனையிடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி ஏற்றப்பட்டவர்களும் சுற்றுலா தலங்களில் ஒன்று கூட முடியும் என சுகாதார அமைச்சும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதனை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யுவதனவி மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கிய தீர்மானத்தை அரசாங்கம் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டுமென அவர் கோரியுள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் காரணமாக இலங்கை மின்சார சபை பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வளங்களை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று நாட்டின் முக்கியமான தேசிய சொத்துக்களில் ஒன்றான சக்தி வளத்துறையை விற்பனை செய்ய முயற்சிப்பதாக விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். தங்கத்தின் விலையில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக உலக சந்தை தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய தங்கம் ஒரு அவுன்ஸின் விலை 1786.35 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதென உலக சந்தை நாள் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1791.15 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் இருந்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்னறிவிப்புகளை பெற்றபோதும் தமது பாதுகாப்பை மாத்திரமே உறுதிப்படுத்த முயன்றதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு படுகொலையின் போது தனது முழு குடும்ப உறுப்பினர்களையும் இழந்த கட்டுவாப்பிட்டியை பூர்வீகமாக கொண்ட ஒருவரின் வீட்டிற்கு சென்ற கர்தினால் ரஞ்சித் முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு பிரிவும் கடமை தவறியதாக குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஏனையவர்கள் அவர்களுக்குள் கடிதங்களை மட்டுமே பரிமாறிக்கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். இவர்கள் அனைவரையும் தண்டிக்க வேண்டுமென்று ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதை இதுவரை செய்யவில்லை. இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்காக 600 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனினும் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படாமையால் இந்த நிதி பயனற்று போயுள்ளதாக கர்தினால் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தாக்குதல்கள் பற்றி முன்னரே தெரிந்திருந்தது என்று தாம் உணர்வதாகவும் கர்தினால் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எனவே தம்மில் சிலர் சந்தேகங்களை வெளியிடும் போது அதற்காக அவர்களை குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக கூறுவது அல்லது தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுவது நியாயமான விடயம் அல்ல என்றும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு கலவரத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணரும் செயற்பாட்டில் தாங்கள் கொல்லப்பட்டாலும் தொடர்ந்தும் போராடப் போவதாக கர்தினால் எச்சரித்துள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டை சீனா புறக்கணித்துள்ளது. இதனால் உலக நாடுகளின் மதிப்பை சீனா இழந்து வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விமர்சித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பருவநிலை மற்றும் G20 மாநாட்டை புறக்கணித்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். சீனா, ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் உலக மக்களின் மீது செல்வாக்கை செலுத்தும் திறனை இழந்துவிட்டன. தங்கள் நாட்டு மக்களுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? உலகம் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சினையில் புறமுதுகு காட்டுவதுதான் இரு நாடுகளின் தலைமைக்கு அழகா என்றும் அவர் மேலும் விமர்சித்துள்ளார்.
குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் பகுதியில் 17 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மன்னார் மூர் வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய பாடசாலை மாணவனை நேற்று மாலை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்ததுடன் குறித்த மாணவனிடமிருந்து 4 கிலோ 700 கிராம் கேரள கஞ்சா போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பண்டுல வீரசிங்கவின் பணிப்பில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் சஞ்சீவ பண்டார மற்றும் மன்னார் மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவு தற்காலிக பொறுப்பதிகாரி CI மணலகுமார, உப காவல்துறை பரிசோதகர் ராமநாயக்க, உப காவல்துறை பரிசோதகர் வனசிங்க தலைமையிலான குழுவினர் மேற்பட்ட கஞ்சா பொதியை கைப்பற்றியதோடு குறித்த மாணவனையும் கைது செய்துள்ளனர். மேற்படி கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் சந்தேக நபர் மேலதிக விசாரணையின் பின் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை ராணுவ புலனாய்வு பிரிவினரின் ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கடந்த திங்கட்கிழமை மதியம் மன்னார் தள்ளாடி சந்தியில் வைத்து 1 கிலோ 665 கிராம் கேரள கஞ்சா போதைப்பொருளை வைத்திருந்த குற்றத்தில் புத்தளத்தில் வசிக்கும் 46 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக முருத்தெட்டுவ ஆனந்த தேரர் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் மாணவர் சமூகமும் ஏகமனதான அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. இந்த நியமனம் தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் மாணவர் சமூகமும் தெரிவித்திருப்பதாவது, ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவி என்பது ஒருபோதும் அரசியல் நியமனமாகவோ அல்லது அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றும் வகையிலோ அமையக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வேந்தருக்கு சட்டப்பூர்வ நிர்வாக அதிகாரங்கள் இல்லை என்றாலும் அவர் பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தின் சின்னமாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கான அரசியல் நியமனம் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சுதந்திரத்தையும் பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த கண்ணியத்தையும் அளிக்கக்கூடும் என்று மாணவர் ஒன்றியமும் மாணவர் சங்கமும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்துவதற்கு டலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இது வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ள ஆப்கானிஸ்தானிய பொருளாதாரத்தை மேலும் சீர்குலைக்கும் நடவடிக்கையாகவே இருக்குமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தேசிய நலன்களுக்கு அனைத்து ஆப்கானியர்களும் தங்கள் ஒவ்வொரு வர்த்தகத்திலும் ஆப்கானி நாணயத்தை பயன்படுத்த வேண்டுமென்று டலிபான்கள் அறிவித்துள்ளனர். டலிபான்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பின்னர் சர்வதேச நிதியுதவி திரும்பப் பெறப்பட்டதால் ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலர்களே ஆப்கானிஸ்தானின் சந்தைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பாகிஸ்தான் போன்ற ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடுகளின் எல்லையில் உள்ள வர்த்தக பகுதிகளுக்கும் டாலர்களே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் இஸ்லாமிய அமீரகத்தின் அனைத்து குடிமக்கள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் இனிமேல் ஆப்கானிஸ்தானின் அனைத்து பரிவர்த்தனைகளை நடத்த மற்றும் வெளிநாட்டு நாணயத்தை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுமென்று டலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார்.